ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்கு, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிடிச்ச மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊரில் அம்மா வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மகம் வருதில்ல, இது அப்பாவுக்கு அரிசி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமிலாம் வரும், நல்லாயிருக்கும். அதை கண்டு தான் இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ரெடியாக கிளம்பி நாங்கள் போகிறோம். வேன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வேனில் தான் நாங்கள் போக போகிறோம். யார் யார் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம் மேலேருந்து பீச்சுக்கு. யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபஸ்ட் அக்கா, செகண்ட் அக்கா, நான், அம்மா, அதுக்கப்புறம் அக்கா குழந்தைங்க இவங்க மட்டும் தான் வந்திருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டுமே வரல. அவங்க 3 பேருமே வரல. அவங்க லீவு கிடைக்கலன்ட்டு அக்கா வீட்டுக்காருக்குமே லீவு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரல அவங்க. நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம். இங்கே சாரீ கட்டிருக்காங்க பார்த்து, ப்ளூ கலர் ப்ளவுஸ். அது வந்து 2வது அக்கா. இன்னொரு வந்து பெரிய அக்கா. பெரிய அக்கா பார்த்துருப்பீங்க. செகண்ட் அக்காவை நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் வந்திருக்க பீச் வந்து பார்த்திங்கன்னா, சாமியார்பேட்டை பீச்சுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோமே. அதுக்கப்புறம் நாங்கள் வேன்லேருந்து விட்டு இறங்கி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போயிட்டுருக்கோள்ள நிறைய சாமி வந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் கோவில் சாமி வந்து போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து போகலை. வருஷம்லாம் சின்ன வயசாக இருக்கக்குள்ள நிறையா இந்த மாதிரி சாமிக்குள்ளே போவோம், ஜாலியாக இருக்குமே. ஆனால் அதுக்கு அப்படியே கொஞ்சம் வயசு இதாகணுன்னா அது ஆப்போசிட்டியாக மாறிடுச்சு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு சின்ன வயசில் என்ஜாய் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ண முடியல. நிறைய சூப்பராக இருந்துச்சு. சாமிலாம் பார்த்தோன்னே உடம்புலாம் சிலுத்துருச்சு. அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன் எல்லாமே. 3 இருக்கிற மாதிரி அம்மன், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதே கண்ணை பறிச்சுது. ஒரு சாமியும் பார்த்து நின்று நாங்கள் கும்பிட்டுட்டு வந்திருந்தோம். ஒரு சாமி வந்து மாட்டு வண்டி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வச்சு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஒரு சாமி வந்து டிராக்டரில் வச்சு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி சாமி வரும். இந்த சாமி வந்தோன்னே அம்மாவுக்கு இந்த பக்கம் சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஃபோனை கட் பண்ணிட்டு அம்மாவை பிடிச்சி மூஞ்சில் தண்ணி தெளிச்சு அக்கா பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா சாமி வந்தோடனே வீடியோ எடுக்கல. அம்மா வந்து அங்கே ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அக்காலாம் பிடிச்சி தண்ணிலாம் தெளித்து அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டு இப்போ நாங்கள் கடல் பக்கத்தில் போகிறோம். அப்பாவுக்கு அரிசி கொடுக்கணும்ல, அதனால் இப்போ நம்ம பக்கத்தில் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோளம்லாம் வச்சு அடித்து ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப வெயில் வேறு பார்த்திங்களா, அதுக்கு மேலே நடக்கவே முடியல அந்த மண்ணில். செருப்பு நான் போட்டுட்டு தான் போகிறோம். இதில் உள்ளே வாங்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பெரிய அக்கா, இவங்க தான் என்னோடய பெரிய அக்கா, அவங்க பொண்ணு கூப்பிட்டாங்க போகிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமாக வா வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்தாலே வண்டி சாமி வேணால் கடல் பார்த்த உடனே அது வேகமாக வருமாம்மா. இந்த கடலுக்கு வந்து சாமிகள் எல்லாருக்கும் வந்து அம்மா வீடாம்மா. அதனால் அம்மா வீட்டுக்குள்ளே ஆசையாக வேகமாக வருவாங்களாம். ஆனால் போகக்குள்ள மட்டும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போகாது, வண்டியே ஸ்டார்ட் ஆகாது. இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற சாமி அந்த மாதிரி தான். நான் சின்ன வயசுலாம் இருக்கக்குள்ள, சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசில் ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி நான் கதை சொல்கிறேன். இது கடலூர் மாவட்டத்தில் எல்லாருக்குமே உண்மையாலுமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி தெரியணும் இல்லை. கடல் வந்து எல்லா அந்த கன்னியத்த சாமின்னு சொல்லுவாங்களே, 7 கன்னி சாமி, அதுக்காண்டி தான் அந்த மாசி மகமே. இது வந்து அம்மா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தாலுமே கரெக்டாக அந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது வந்து இதுங்களுக்கு வந்து அம்மா வீடு. அதனால் அம்மா வீட்டுக்கு சந்தோஷமாக போவாங்க. போகக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சீக்கிரம் போக மாட்டாங்களாம். டாக்டர்லாம் மாட்டி அந்த மாதிரிலாம் இது பண்ணுவோம். அப்போல்லாம் நான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். இதை பார்த்தீங்களா, ஐயர்லாம் வந்து உட்காந்துருக்காங்களா, இவங்களாம் வந்து இறந்து போனாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு அரிசி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 சாமி வந்தாங்க பாரு, 3 சாமி ஒரே அக்கா தங்கச்சி அந்த மாதிரி 3 பேர். அந்த சாமி அந்த டாக்டரில் எவ்வளோ வேகமாக போணுச்சு. எல்லாம் வழி விடுங்க கத்திக்கிட்டு இருந்தாங்களே, அந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி கொடுக்குறதுக்காண்டி அங்கே ஐயருங்க எல்லாமே உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மா சொன்னாங்க, சரி வா நம்மளும் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து அப்பாவுக்கு அரிசி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. அதனால் இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கடலுக்கு தான் போகிறோம். பேக் எல்லாமே பக்கத்து வீட்டு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி, அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு, அவங்கள நிற்க வச்சுட்டு நம்ம போயிட்டு அரிசி குளிச்சுட்டு வந்தால் நம்ம தலையில் தண்ணி தெளிச்சிக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ குளிக்க தான் போகிறோம். வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த இருக்கிற தண்ணிக்கும் இங்கே இருக்கிற தண்ணி கொஞ்சம் கோல்டு வந்துருச்சு. வரக்குள்ளே ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு ஆகிடுச்சு. வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ண பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ, ஓகேவா? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும், பின்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். இந்த டைமில் வந்து மொபைல் ஏன் எப்படி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா பொண்ணு வந்து கீழே போட்டால் வீடியோ எடுத்துருக்குள்ள எனக்குமே தெரியல. அதுக்கப்புறம் மொபைல் ஆன் பண்ணுற ஃபுல்லாக வீடியோ லாங்காகவே இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் கடலுக்கு வந்துட்டோம். அம்மா அக்கா நாங்கள் எல்லாமே வந்து பாப்பாவை நான் கையில் வச்சுக்கிட்டு, நான் வந்து முழுகல, தள்ள மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிட்டு, என் பாப்பா கையில் இருக்கா, நம்ம பொறுமையாக முழுகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அம்மாவும் அக்கா எல்லாம் போய் மொழிகிட்டு வந்தாங்க. நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நான் தலையில் மட்டும் தண்ணி தெளிச்சிக்கிட்டேன். அம்மா வர வரைக்கும் அம்மா அக்கா எல்லாம் அங்கே போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா போட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா இது நம்ம கடலூர் பீச்சுக்கு போனப்போ ஒரு மாதிரி பயந்துட்டு இருந்தா. ஆனால் இங்கே அந்த அளவுக்கு பயப்பு இல்லை. எங்கள் மோளெல்லாம் அடித்தாங்க பார்த்தியா. அப்போ வந்து பாப்பா வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அந்தளவுக்கு பயப்பில்லை. ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பாப்பா அக்கா பொண்ணு வந்து அம்மா குளிச்சுட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தேன். அம்மா நான் கண்ணை திறந்து சைடில் சொல்லிட்டு அம்மா மூடிக்கிட்டாங்க கண்ணு. இவங்க தான் என்னோடய செகண்ட் அக்கா. மூஞ்சி சரியாக காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ நான் குளித்து முடிச்சுட்டேன். இப்போ அப்பாவுக்கு அந்த அரிசி கொடுக்கல. அதுக்காண்டி இப்போ நம்ம போகிறோம். அக்கா பொண்ணு மூஞ்சி அக்கா பொண்ணுக்கும் பாப்பாக்கும்னு சொல்லியிருப்பல 3 மாதம் முன்ன பின்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்த பக்கம் நான் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அவன் நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த அழுத்தெல்லாம் வந்து அடிச்சிருச்சுல, அதனால் அவங்க மூஞ்சிலாம் தண்ணி பட்டுருச்சு. அக்கா துடைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அப்பாவுக்கு அரிசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து இது குங்குமம் வச்சு அம்மா பேர் சொல்ல சொன்னாங்க. அக்காவும் இந்த சைடு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்காவுக்கு வந்து அவங்களுக்கு பட்டை போட்டாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டு முடிச்சு நாங்கள் நின்றுட்டு வந்தோம். நானும் செகண்ட் அக்காவும். ஏன்னா பாப்பா யார்கிட்டையும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் இந்த சைடில் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2வது அக்காவுமே வந்து அந்த சைடு வந்து நின்றுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அரிசியை வந்து அம்மா கொஞ்சம் காய்கறி எல்லாமே நம்மளால முடிஞ்ச காய்கறி எல்லா காய்கறிலையும் ஒன்று அந்த மாதிரி வாங்கிட்டு போனோம் நம்ம. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து நம்ம அரிசி கடையில் வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த அரிசி இருந்துச்சு. அந்த அரிசியை வந்து நீங்கள் உங்கள் அப்பாவை வேண்டிக்கிட்டு நீங்கள் அங்கே வைங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்பாவை வேண்டிக்கிட்டு 3 டைம் நீங்கள் வந்து யாருக்கு கொடுக்குறீங்களோ 3 பேர் கொடுத்தா அந்த 3 பேர் சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அக்கா வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா என்னோடய அப்பாவுக்கு, அதுக்கப்புறம் அக்காவோட மாமனாருக்கு நம்ம வீட்டு பாட்டி இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொடுத்தாங்க. 2 பேருக்கும் கொடுத்தாங்க. என்னோட 2வது அக்கா வந்து என் அப்பாவுக்கும் அதுக்கப்புறம் வந்து 3 பேர் தான் வேண்டி வச்சாங்க. என்னோடய அக்கா வந்து அவங்க மாமனாருக்கும் நம்ம வீட்டு பாட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அப்பாவுக்கும் கொடுத்தாங்க. நான் வந்து எங்கள் அப்பாவுக்கும் என் பாட்டிக்கும் என் தாத்தாவுக்கும் 3 பேர் வேண்டிக்கிட்டு நான் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கையில் எங்களுக்கு ஒன்று போட்டு விட்டுருந்தாங்களே. நான் அந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கையில் வந்து அக்காவுக்கு இது பேர் எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா. அதுக்கப்புறம் அக்காவுக்குமே கையில் ஒன்று போட்டு விட்டாங்க பாருங்கள். போட்டு விட்டு கையை நீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கை நீட்டிகிட்டு இருந்தாங்க. கையில் வெத்தலைலாம் கொடுத்து ஒரு மாதிரி ஹோமம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த சைடு தான் நின்றுட்டு இருந்தேன். பாப்பா வர என்னை விடவே இல்லை. நான் அந்த பக்கம் போகிறத பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன். அந்த டைமில் பார்த்து ரொம்ப மோளம் சாமி வர ஆரம்பிச்சிருச்சா, நிறைய மோளம் அடித்து வானம்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடம் ரொம்ப பயந்து அழுதுட்டு கத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அம்மா சொன்னேன், இது மட்டும் பார்த்துக்குவேன், நான் பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மொபைல் வந்து அக்கா பொண்ணுகிட்ட கொடுத்தேன். அந்த வீடியோ வந்து அக்கா பொண்ணு எடுத்துகிட்டு இருந்தா. நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு பாப்பா வந்து நான் சத்தமே இல்லாத இடத்துல கூட ஓசிக்கிட்டு இருந்தேன். நான் அழுதுகிட்டே இருந்தேன். எல்லா சின்ன குழந்தைங்க அந்த இது பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, அதனால சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கையில் இதெல்லாம் போட்டு முடிச்ச உடனே எனக்கு உண்மையாலுமே அந்த பேர்லாம் எனக்கு தெரியாது. வெத்தலை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாருக்கு நினச்சி நீங்கள் அரிசி கொடுக்க வந்தீங்களோ அவங்க நினச்சிக்கிட்டு பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அரகரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி வச்சு அவங்க தண்ணி ஓமம் சொல்லக்குள்ள நம்ம வந்து அரகரன்னு சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே அரகரன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பா இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். இந்த பக்கம் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நானுமே வந்துட்டு இந்த சைடில் வந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. வந்து அவங்க சொல்ல அரகரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சத்தியமானுமே இந்த இடத்துல எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாசி முகத்துக்குமே எங்கள் அப்பா வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் பெரிய பசங்களாக ஆனதுக்கப்புறமே மாசி மகனா எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஊர் சாமி வந்து இது பண்ணி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். உண்மையாலுமே எங்கள் அப்பா இடத்துல ரொம்ப 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 எனக்கு சரி அந்த இடத்துல நம்ம அழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இது பண்ணிட்டு, ஆனால் எங்கள் அம்மா அந்த இடத்துல அழுதுட்டாங்களே. எங்கள் அம்மா அந்த இதில் எல்லாரையும் பார்த்தப்ப எங்கள் அக்காவுமே சரி அழுவாத வீடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நாங்கள் அழுது பார்த்தா எங்கள் அம்மா இன்னும் அழுகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எங்கள் அம்மா அந்த அளவுக்கு காட்டிக்கல எங்கள்கிட்ட. ஆனால் எங்கள் அம்மா கல்லாம் கலைங்க அக்கா 2 பேருமே பெரிய அக்கா 2 பேருமே அழுதுருச்சுங்க. நான் வந்து வெளில காட்டிக்கல. சரி இந்த நேரத்தில் நம்ம அழுது அம்மாவை ரொம்ப உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே அழுகலை. அதுக்கப்புறம் அது மாதிரி நாங்கள் ஓமம் அந்த எனக்கு அது பேர் தெரியல. அதுக்கப்புறம் அந்த அரகரன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து நீங்கள் போய் தண்ணியில் போய் கரைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இந்தாண்ட சைடு வந்து அத்தை இருக்காங்க, பக்கத்து வீட்டு அத்தை இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், அவளுமே இறந்து போயிட்டா. அவங்களுக்கு வந்து அந்த சைடில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கடலுக்கு போகிறோம் எல்லாம் கரைச்சி விடுறதுக்கு. அதெல்லாம் நாங்கள் கரைச்சி விட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணுங்க 2 பேரும், இவளுக்கும் என் பாப்பாவுக்குமே 1 வயசு டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். 2 பேருக்குமே 1 வயசு டிஃப்ரெண்ட்டு. நம்ம பாப்பாவுக்கும் அக்கா பொண்ணுக்கும் உங்களுக்கு வந்து 3 மாதம் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி. அவங்க வந்து தண்ணியில் உட்கார வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் பாப்பாவை இறக்கி நிற்கிறியா சாமி அப்படின்னா ஒன்றா அதனால் சொல்லி நிற்க வச்சு உட்கார வச்சுட்டு தான் எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அலை அதிகமாக வரும்ல. அவன் வந்து அங்கே உட்காந்துருவா, உட்கார மாட்டான். அந்தளவுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் உட்கார விடல, காலை மட்டும் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மொதல் விளாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப ஒரு மாதிரி மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்பா வந்து எங்களை வந்து நடு எதுக்கு தூக்கிட்டு போவார் தலையில் வச்சுக்கிட்டு. அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனசை நம்ம தேற்றிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அந்த டைமில் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி காமிச்சேன். சரி பார்த்து பத்திரமா இரு, பாப்பா கேர்ஃபுல்லாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டு குளித்து முடிச்சுட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ட்ரெயின் இருந்துச்சு. அக்கா பொண்ணுங்க 2 பேருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அக்கா பொண்ணுங்களை 2 பேரும் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் வந்து இந்த சைடில் நின்றுட்டு இருந்தோம். சின்ன குட்டி பாப்பா 2 பேருமே போகல. அக்கா அவங்க மட்டும்தான், பெரிய அக்கா பொண்ணு நடக்கா பொண்ணு போயிருந்தாங்க. குட்டிஸ் 2 பேர் போகல. அதுக்கப்புறம் பாய் காட்டுங்கன்னு சொல்லி நான் கத்திட்டு இருந்தேன். அவங்க வந்து பாயே காட்டல. இதுக்கு வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் சின்ன பசங்க தான், காலியாக தான் இருக்குது, யாருமே இல்லை, 50 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த தாத்தா சரின்னு சொல்லியிருந்தார். 6 ரவுண்டு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 10 ரூபாய்க்கு ஒரு ரவுண்டாமா, 60 ரூபாய்க்கு நாங்கள் 50 ரூபா தான் கொடுத்து வரோம். தாத்தா வந்து 6 ரவுண்டு கூப்பிட்டு போயிருந்தார். அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி அழகாக ஸ்பிட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ரெயின் ரியல் சவுண்ட்லாம் அந்த மாதிரிலாம் சவுண்ட்லாம் வந்துச்சு. எங்கள் அம்மா எல்லாம் இவளையும் ஏற்றி விடு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறோம், ட்ரெயினில் தான் வரோம், அதனால் பழகிடுச்சு, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்துச்சு அம்மா காமெடி பண்ணி. அதுக்கப்புறம் இந்த அச்சு குத்தத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா பொண்ணுங்க வந்து 2 பேரும் அச்சு குத்துக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு நான் வந்து குத்தலை, ஏன்னா வாயிலெலாம் கை வைப்பாள், அது வந்து கெமிக்கல் இதாகிடுன்னு சொல்லிட்டு நான் பாப்பாவுக்கு பண்ணலை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பெரிய அக்கா பொண்ணு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது அக்கா வந்து சின்ன அக்கா பொண்ணு, அவங்க 2 பேருமே வச்சுக்கிட்டாங்க. இது வந்து 30 ரூபா சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சொல்லியிருந்தாங்க. சந்தைக்கு மார்க்கெட் உள்ள போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். சரி போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் எதாவது பார்த்துட்டு. ஆனால் வந்து அந்த பிளான் ஆப்போசிட்டே மாறி போயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணுங்க இருக்காங்கள்ல, அவங்க எதை பார்த்தாலும் வேணும்னு சொல்கிறாங்க. தரலாம் அங்கேயே உட்காந்து அழுது உருண்டு பிறண்டுருவாங்க. அதனால் நாங்கள் மார்க்கெட் உள்ளலாம் போகல, அச்சு குத்திக்கிட்டு சுற்றி பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போண்டா, வாழைக்காய் பஜ்ஜி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாவுமே தோள் மேலே தூங்கிட்டா. நான் கடலெல்லாம் குளித்தேன், நானுமே குளித்தேன். அந்த அளவு குளிக்கல, உட்காந்து மட்டும் எந்திரிச்சேன். குளிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பாப்பா யார்ட்டையும் இருக்க மாட்டேன்ட்டு, அதனால் குளிக்கல. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ முடிய போகுது. நாங்கள் கரெக்டாக போகக்குள்ளே கரெக்டாக பார்த்திங்கன்னா 10:30 மணி, நாங்கள் ரிட்டர்ன் வரக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி போல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே கொஞ்சம் நான் மிஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் போயிட்டு நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.